வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் திருமாவளவன். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தின் சாவி திருமாவளவன் கையில். இந்த வீடியோவை தான் இப்ப நான் பேச போறேன். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குங்க. எல்லா கட்சிகளுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து பயப்படுது, கதறுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியினுடைய ஒற்றுமை, தொண்டர்கள் தலைவனுக்கு ஒண்ணுன்னா உயிரே கொடுத்துரும். மோடியை பார்த்தே, மோடி நீ தமிழ்நாட்டுக்குள்ள வா பார்க்கலாம் அப்படி என்று பேசியதும் நம்ம எல்லாம் கண்ணால பார்த்தோம். அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து நாம் பாராட்டணும், பொறாமப்படக்கூடாது. இன்னைக்கு திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பாஜகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இன்னும் எவ்வளவோ இருக்கு. எந்த கட்சியுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு நிகராக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒன்னே ஒண்ணுல மட்டும் இல்லை, யாருக்கும் இல்லை. யாருக்கும் அந்த தைரியமும் தில்லும் எந்த கட்சிக்கும் உண்மையிலே கிடையாது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே அவரை பார்த்து பயப்படுறார், ஒன்றும் பேச முடியல. அது காரணம் என்ன? அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஒற்றுமை தான் இது. இன்னைக்கு அந்த கட்சி ஒரு சாதி கட்சி தான், இல்லைன்னு சொல்ல. அதே சாதியில தான் இன்னைக்கு ஜான் பாண்டியன் இருந்துட்டு இருக்கார். அதே மாதிரிதான் அவர் இருக்கிற யாரு, கிருஷ்ணசாமி, என்ன ரஜனம். அதே மாதிரி முக்குளத்தூர் சமுதாயம் அமைப்புகள் எத்தனையோ இருக்கு, கணக்கு போட்டு பார்க்க முடியாது. அந்த அமைப்புகள்ல இன்னைக்கு ஒற்றுமை இல்லை. ஒத்த சீட்டு வாங்க முடிஞ்சதா? ஒரே ஒரு சீட்டு வாங்க முடியல. நாடார் சமுதாயத்திலும் எத்தனையோ அமைப்பு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு சீட்டு வாங்க முடியுமா? வாங்க முடியல. அந்த வகையில இன்னைக்கு நான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பாராட்டுறேன். பொறாமப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மீடியாக்கள் இருக்குங்க, எத்தனையோ மீடியா இருக்கு. என்னெல்லாமோ பேசுறான், யாரெல்லாமோ கழுகி கழுகி ஊத்துறான். ஏன்? சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு என்னெல்லாமோ பேசுறார். திருமாவளவனை பத்தி அவர் ஒரே ஒரு வீடியோ போட முடியுமா? போட முடியாது. அடுத்த நிமிஷமே ஆபீஸ் இருக்காது, அடிச்சு உடைச்சிருவாங்க. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு அங்க அந்த கட்சிக்காரனுகிட்ட தைரியம் இருக்கு, தில்லு இருக்கு, பலம் இருக்கு. பணம் இல்லைன்னா கூட பலம் இருக்கு. இன்னைக்கு பணபலத்தை விட படைபலம் தான் பெரிய படை. உண்மையிலே சொல்ற, பணபலத்தை விட படைபலம் தான். கூட்டங்கள் அது காக்கா கூட்டம் மாதிரி. அது ஏதாவது ஒண்ணுன்னா கா கா காக்கான்னு கத்தி ஏதாவது ஒரு வழி பண்ணி எந்த ரூட்லையும் யோசிக்கவே மாட்டான், ஓடி வந்துருவான். அந்த ஒற்றுமை தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்துக்கும் இல்லை, எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான். அதே மாதிரிதான் இன்னைக்கு காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளும்பாங்க. இன்னைக்கு 108 இடங்களில் தாவேகா வெற்றி இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. அந்த ஆட்சி அமைக்கணும்னா திருமாவளவனுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு ஆயிப்போச்சு. நேற்று என்ன ஆச்சுன்னா, இந்திய முஸ்லீம் லீக்ல ஆதரவு கொடுக்க மாதிரி இருந்தது. ஆனா அவங்க ஆதரவு கொடுத்தா தாவேகாவுக்கு திருமாவளவன் கட்சி தேவையில்லை, தேவையில்லாமலே ஆட்சியை அமைக்க முடியும். அதுக்கு அவங்க பயந்துட்டாங்க. பயந்த காரணம் என்ன? நம்மளால அந்த கட்சி கூட்டணிக்கு போக முடியாம போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தால தான் அவங்களும் கூட்டணிக்கு செல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா எடுத்துக்கிடுங்க. ஸ்டாலின் ஐயா அவர்களே இன்னைக்கு இந்த கட்சியை பார்த்து பயப்படுறார், அச்சப்படுறார். பாம்புங்க, சீரும் பாம்பு. அதை போய் நம்ம டச் பண்ணோம்னா கொத்தி விடும். எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் கம்முன்னு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் என்ன சொல்றாங்க, திருமாவளவனை கூட்டணிக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் சேர்க்காம அங்கே ஆட்சி அமைக்க முடியாத அந்த அதிகார பலம் இன்னைக்கு அங்க இருக்கு. அன்றைக்கு
சிந்தனை செல்வன் என்ன சொன்னாரு? தாவேக்கா கூட நாங்க கூட்டணிக்கு போகணும்னா எங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணும். அது அவருடைய ஆசை. ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இன்னைக்கு அது இல்லை, துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க? திருச்சியில திருமாவளவனுக்கு போட்டியிட சீட்டு கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய இது. ஸோ இதை விஜய் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இன்னைக்கு விஜயே பயந்து போய்தான் இருக்கார். அது என்ன காரணம்னா, ஆட்சியை அமைச்சு ஆகணும், என்ன கொடுக்கறதாலும் தயார். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா? ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் நமக்கு ஒரு சான்ஸ், இதை நம்ம கைவிட்டக்கூடாது, கேட்டதெல்லாம் அவங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படி என்கின்ற ஒரு இதுக்கு ஆயிட்டு. இப்போ இந்த ஆட்சியை அமைக்கிறது தோழர் திருமாவளவன் கையில தான் இருக்கு என்பதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை பத்தி மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, எத்தனை சீட்டு வச்சிருக்காரு? 2 சீட்டு தானே, அதுக்கு துணை முதலமைச்சரா அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இன்னைக்கு திருமாவளவனை பத்தி தான் பேசுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல, சும்மா கேட்கல அவரு. இன்னைக்கு நீ ஆட்சியை அமைக்கணும்னா கொடுத்துதான். ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பண்ணல, 2 கம்யூனிஸ்டுமே எங்களுக்கு எந்த விதமான பதவியும் வேண்டாம். காங்கிரஸும் அதே மாதிரி தான். இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணுங்கள, யாராவது ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கிடையாது ஒன்று, அது கண்டிப்பா இருக்கு. அது எல்லாருக்கும் பண்றது தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சின்னு போய் ஆதரவு கொடுக்கறதுனால தான் அந்த கட்சி இன்னைக்கு அரியணை ஏறப்போகுது. ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் கட்சியில துணை முதலமைச்சர் பதவி வேணுன்றாங்க. இது நிறைய பேர் நியாயம் இல்லை இது அப்படிதான் பேசுறாங்க. ஆனா அவருடைய தொண்டர்கள் சும்மா விட மாட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிந்தனை செல்வன் ஆகட்டும், ரவிக்குமார் ஆகட்டும், எல்லாருமே தாவேக்காக்கு வேண்டான்னு தான் சொல்றாங்க. திமுக கூட பயணிப்போம், திமுக கூட சேருவோம், அந்த கட்சி கூட நின்றுதானே போட்டியிட்டோம், ஜெயிச்சோம், எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம வேற கட்சிக்கு போகல அப்படி என்று அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனால் இது ஒரு சான்ஸ் தானே, எல்லாருமே கல்ல தூக்கி போறது தானே, ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இப்போ வேற வழியே கிடையாது. இன்னைக்கு வேற கட்சிக்காரனும் கூட்டணிக்கு போக மாட்டான். ஏன் போக மாட்டான்னா, அவன் கூட்டணிக்கு போயிட்டான்னா திருமாவளவன் இங்க கூட்டணிக்கு போக முடியாது, அதுக்கும் பயந்து போய் தான் இருக்கான். மீடியாக்கள் இருக்கு, எத்தனை மீடியாக்கள் என்னெல்லாமோ பேசலாம். ஆனா யாருமே தைரியமா தில்லு கொடுத்து போல்ட்டாக எந்த மீடியாவும் பேசாது. எல்லாம் பொய் பித்தலாட்டம் தான் பேசும். எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரிய பெரிய மீடியாலாம் இருக்கு, பாண்டே மாதிரி பெரிய பெரிய மீடியாலாம் தாவேக்கு ஆட்சிக்கு வராது, 5 சீட்டு கிடைக்காது, 3 சீட்டு கிடைக்காது, 1 சீட்டு கிடைக்காதுன்னு பேசினான். ஆனா இன்னைக்கு 108 சீட்டை பிடிச்சிட்டு. ஆனா இன்னைக்கு அவன் இதை பத்தி பேசுவானா? வாய் துறக்க மாட்டான். பேசினாமன்னா அவன் ஆபீஸ் 1 மணி நேரத்துல அடிச்சு உடைக்கப்படும். இது அதிகாரம்னு எல்லாரும் பேசலாம். ஆனா ஒரு வகையில பார்த்தா ஒற்றுமையின் பலன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு பயங்கரமான ஒரு சக்தி. எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே என்ன கூட எடுத்து எல்லாரும் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. வாய் திறந்து பெருசா பேச மாட்டான். திருமாவளவன் மாட்டான், திருமாவளவன் இப்படிதான் பேசுவான். அது காரணம் அந்த கட்டமைப்பு, அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு ஆகிப்போச்சு. கூட்டணி தான், அவங்களும் ஒண்டியாங்கன்னா 1 சீட் கூட வாங்க முடியாது. ஆனா திமுகவும் அந்த கட்சியை விடாது, கடைசி வரைக்கும் கூடவே வச்சிருக்கு. என்ன பண்ணாலும் சரி, ஏன் என்னன்னு திமுக ஒரு கேள்வி கூட கேட்காது. அப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான தமிழ்நாட்டில் உள்ள கட்சி தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு போய் எல்லாரும் ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு வாயாட வயிற்று நம்ம அடிச்சோம்னா ஒண்ணுமே முடியாது. இது காரணம் என்ன? அந்த ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை எண்ணிதான் நாம் பாராட்டணுமே தவிர பொறாமப்படுறதுல அர்த்தமே கிடையாது. கண்டிப்பாக கடைசியா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று, இன்னைக்கு இந்த ஆட்சி விஜயுடைய
இந்த ஆட்சி அமைய போறது உங்க கையில தான் இருக்கு. அப்போ நீங்க தான் இதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இல்லைன்னா அந்த ஆட்சி அப்படியே போயிடும், அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அதிகார பலன் ஒரு சீட்டு 2 சீட்டு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இருக்கு என்பதை யாராலையும் மாற்ற முடியும். அப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். இன்னைக்கு தாவேகாவுக்கு மக்கள் அவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க, சாதாரணமான ஓட்டு போடல. வரலாறுலே இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு 3 ஆண்டு காலங்களில் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்ட மக்கள்லாம் இன்னைக்கு தவிக்கிறாங்க. நிறைய பேர் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்த்துருக்காங்க. என்ன ஆகும் ஏதாகும். நேற்று சாயந்தரம் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க, வெடிலாம் போட்டாங்க, ஒரே ஆட்டம் பாட்டம். ஏன்னா இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஆட்சியை அமைக்க போகிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கவில்லை. ஏதாவது நீங்கள் ஒரு முடிவெடுத்து கடிதத்தை கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு குதிரை பேரங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியே மறைமுகமாக பேசலாம், நீங்க கூட்டணிக்கு போவாதீங்க, நாங்க இருந்துகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு உங்களை விட்டா வேற ஆள் இல்லை, வேற யாரும் போக மாட்டான், நீங்க கூட்டணிக்கு போவாதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமியே மறைமுகமாக பேசினாலும் பேசலாம், திமுகவில் இருந்தும் பேசினாலும் பேசலாம். இன்னைக்கு அந்த குடுமி தாவேக்காய் என்கின்ற கட்சியுடைய அந்த தேங்காய் குடுமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கையில மாட்டிக்கிச்சு. அந்த சாவி, தலைமை செயலகத்தின் சாவி திருமாவளவன் அவருடைய கையில மாற்றி. அப்ப அந்த சாவியை கொண்டு போய் அந்த பூட்டு, தலைமை செயலகத்தின் பூட்டை திறப்பது உங்கள் கையில தான். நீங்கள் உங்களை பத்தி யாரும் எந்த குறையும் சொல்லல, நீங்க சாதிச்சீங்க இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் எத்தனையோ சாதி கட்சிகள் இருந்தாலும் அத்தனை சாதி கட்சியை தாண்டி நம்பர் 1ல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது என்பதில் எந்த விதமான மாற்றம். நீங்க உங்க ஆளுங்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவோடு நீங்க எடுத்து விஜயை ஆட்சி அமைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இந்த கட்சி இது இல்லைன்னா என்ன ஆகும்? ஜனாதிபதி ஆட்சி ஆகும். மீண்டும் தேர்தல் வச்சாலும் தாவேக்கா தான் ஜெயிக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. குறைஞ்சது 200 தொகுதியிலே தாவேக்கா தான் ஜெயிக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்குத்தான் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாரு, வேண்டாம் இன்னொரு தேர்தல் வேண்டாம்ட்டார், பார்க்கலான்ட்டார். ஒரு 6 மாசம் விஜய் என்ன மாதிரி கட்சியை கொண்டு போகிறார்னு பார்க்கலாம் அப்படி என்று அவர் என்ன சொல்லிட்டார், ஒரேடியா சொல்லிட்டார். இப்ப அதே மாதிரி நீங்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஊழலாட்சி இருந்தால் நிச்சயமாக அந்த கட்சியை மாற்றுவதற்கான தகுதி உங்களுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் இருக்கு. விஜய் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்பேன்னாரு, அமைக்காரா அமைக்கலையான்னு பார்க்கணும். அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தயவு செஞ்சு திருமாவளவன் அவர்களே, நீங்க உடனே போய் விஜயிடம் கடிதத்தை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு. நன்றி, வணக்கம். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.